தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலாளர் மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோர் பதில் அளிக்குமாறு நோட்டீஸ். கரூர் சம்பவத்தின் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உறவினர்கள் 31 பேருக்கு அரசு வேலை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பள்ளி கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகளில் இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், காவலாளி உள்ளிட்ட வேலைகளுக்கான பணி ஆணை வழங்கல். கரூரில் 31 பேருக்கு அரசு வேலைக்கான பணியாணை வழங்கப்பட்ட நிலையில் ஒருவருக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கருணை தொகை. சாந்தி என்பவருக்கு கருணை தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். கரூர் மாவட்டம் மணவாசி பகுதியில் 1700 கோடி ரூபாய் மதிப்பில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் விஜய். தொழிற்சாலை மூலம் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. பணி ஆணை மற்றும் கருணை தொகை வழங்கும் போது முதலமைச்சர் விஜய் கதறி அழுதுவிட்டார். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தகவல். ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அல்ல, வாங்குறவங்களுக்கும் சரி கொடுக்கறவங்களுக்கும் சரி. அப்போ ரொம்ப அங்கே நிற்கிறது, அவங்க வாங்குறவங்களும் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்காம மனசுடைஞ்சு அழுகுறாங்க, கொடுக்கறவங்களுக்கு அப்படிதான் இருக்குது. அப்புறம் முதலமைச்சர்னால எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் தான், முதலமைச்சர்னால முடியாம அவங்க கதறி அழுதாங்க திரும்பி நின்று. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நிற்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை, வாங்குறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை. கரூர் கூட்ட நெரிசல் குறித்த முதலமைச்சரின் கருத்து வழக்கு விசாரணையை பாதிக்காது. கரூர் துயர் நிகழ்வை அரசியலாக பார்க்கக்கூடாது என்றும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேச்சு. ஒருவர் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மனதளவில் வலிகள் உண்டு, அப்படித்தான் எனக்கும். நிறைய வலிகள், காயங்களை கடந்து இங்கு வந்திருப்பதாக கரூரில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. செப்டம்பர் 27 அன்று கரூரில் கட்டுக்கடங்காத கூட்டத்தை காவல்துறையினர் நினைத்திருந்தால் தடுத்து இருக்கலாம். கடந்த திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியமே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் குற்றச்சாட்டு. தன்னை நம்பிய மக்களை இழந்து அரசியல் ஆதாயம் தேடும் அரசியல்வாதி நான் அல்ல. பணமா ஜனமா என கேட்டால் எனக்கு என்றுமே ஜனம்தான் முக்கியம் என கரூரில் முதலமைச்சர் விஜய் உறுதி. கடந்த திமுக ஆட்சியில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஊழல், லஞ்சம் நடந்துள்ளதாக முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. தவேக ஆட்சியில் எந்த ஒரு துறையிலும் ஒரு பைசா கூட லஞ்சம், ஊழல் இல்லை என பெருமிதம். சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் என சொன்னவுடன் திமுகவினர் ஓட்டம் எடுத்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றியது போல கடந்த திமுக ஆட்சி நடந்ததாக விமர்சனம். பேசு பேசு என சொல்கின்றனர், ஆனால் பேச தொடங்கினால் ஓடிவிடுகின்றனர். இனிமேல் சட்டப்பேரவை கதவை உள்புறமாக பூட்டிவிட்டுத்தான் பேச வேண்டும் போல. 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் மக்கள் கொத்து பரோட்டா போட்டுவிட்டனர் என்றும் முதலமைச்சர் விஜய் நக்கல். தவேக ஆட்சி அமைந்ததில் இருந்து வழக்குகளுக்கு பயந்து செந்தில் பாலாஜி, வேலு உள்ளிட்டோர் ஓடி ஒளிந்து விட்டதாக முதல்வர் விஜய் விமர்சனம். வெளிநாட்டுக்கு சென்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நான் சொல்லவில்லை என்றும் பகடி. குறை சொல்வதற்கே ஒரு கூட்டம் சுற்றி கொண்டு இருக்கிறது.
டாக்ஸ் லெஸ் ஒர்க் மோர், இதுதான் நம்ம பாலிசி என பகவதி பட வசனத்தை பேசி காட்டிய முதலமைச்சர் விஜய். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் தியாகத்தை அனுசரிக்கும் விதமாக நினைவு தூண் அமைக்கப்படும். கரூரில் மக்கள் சந்திப்பில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. உறவு இல்லை என திமுக அதிமுக இடைத்தேர்தலில் நிரூபிக்குமா எனவும் கேள்வி. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தோரின் முகமூடி எல்லாம் தற்போது கிழிந்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. எந்த துறையில் யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம், நான் இருக்கிறேன் என்றும் ஊக்கம். தாவேக ஆட்சிக்கு வந்ததை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கரூரில் முதல்வர் விஜய் பேச்சு. வரப்போகும் இடைத்தேர்தலில் திமுகவை நல்லா வெளுத்து விடுங்க என்றும் வேண்டுகோள். ஓட்டுக்கு காசு கொடுக்கும் கலாச்சாரத்தையே அடித்து நொறுக்கி உள்ளோம். நமக்கு குதிரை ஒட்டக பேரமெல்லாம் தேவையில்லை என முதலமைச்சர் விஜய் பேச்சு. தொகுதி மறுவரையறைக்கு தமிழ்நாடு எப்போதுமே ஒத்துக்கொள்ளாது. கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உறுதி. அண்ணா பிறந்த நாள் அன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமலாக்கப்படும். தீய சக்தியைப் போல் ரீல் தாய்மாமன் அல்ல, நான் ரியல் தாய்மாமன் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோ. சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு. கரூர் சம்பவத்தின் போது மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களை சந்திக்காமல் ஓடிப்போனவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் ஓடி ஒளிந்தவன் அல்ல என கரூரில் மக்கள் சந்திப்பின் போது முதல்வர் விஜய் பேசிய நிலையில் தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பதிலடி. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து தப்பி ஓடியது யார் என கரூர் மக்களுக்கு தெரியும். முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு ஓடு 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 என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி. கரூர் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டோரின் துயர் துடைத்தது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர் சிகிச்சை கிடைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜி எக்ஸ் தள பதிவு. ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு பேசுபவர்கள் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடர்புடைய வழக்கினில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிருப்தி. வட இந்தியர்கள் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் ஏதேனும் ஒன்றையும், தென்னிந்திய மக்கள் வட இந்திய மொழி ஒன்றையும் கட்டாயம் கற்க வேண்டும். மொழியின் மூலம் மட்டுமே நமது கலாச்சார பிணைப்பை மேலும் உறுதியாக்க முடியும் என்றும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் அர்லேக்கர் பேச்சு. தமிழக சிறைகளில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. சாத்தியக்கூறுகள் குறித்து சிறைத்துறை டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கட்சிக்கு உண்மையாக உழைப்போருக்கு பதவியும் அங்கீகாரமும் அளிக்காததே அதிமுக தோல்விக்கு காரணம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த எம்ஜிஆர் இளைஞரணி கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. அதர்வா நடிப்பில் உருவான இதயம் முரளி பட வெளியீட்டிற்கு தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சம்பள பணம் நிலுவையில் இருப்பதாக டான் பிக்சர்ஸ் மீது சுதா கொங்கரா வழக்கையும் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் ஆணை.